காக்கையின் மாஸ்டர் பிளான். ஒரு அழகான காட்டுல ஒரு நாள் ராணிங்கிற ஒரு காகம் தட்டு நிறைய குலாப் ஜாமுனை எடுத்துக்கிட்டு மீனு குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, இந்தா குலாப் ஜாமுன் எடுத்துக்கோ. ராணி அக்கா, என்ன விசேஷம்? எதுக்காக இந்த குலாப் ஜாமுன்? மீனு, நான் என்னோட வீட்ல ஒரு முட்டையை ஏற்றிருக்கேன், அதுக்காக தான் நான் இனிப்பு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா ராணி அக்கா? இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா என்னாலதான் மீனு முழுசா சந்தோஷப்பட்டுக்க முடியல. என்னோட கணவர் வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நான் தனியா முட்டையும் அடைகாத்து எனக்கான உணவையும் எப்படி தேடுவேன்னு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. ராணி அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. காலு அண்ணா திரும்பி வரது வர உங்களுக்கு தேவையான உணவுகளை நான் எடுத்துட்டு வந்து தரேன். மீனு, நீ நிஜமாகவா சொல்ற? உனக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலு, நீங்க தாராளமா உங்க அம்மாவோட காட்டுக்கு புறப்படலாம். இனிமே எனக்கு உணவை பத்தி எந்த கவலையும் இல்ல. ராணி, நீ பண்றது சரியில்லை. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பறவைகளுக்கு இது பிளாஸ்டிக் முட்டைன்னு தெரிஞ்சு போயிடும். காலு, அதையெல்லாம் இந்த ராணி பாத்துக்கிறேன். நீங்க உங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வர வழிய பாருங்க. சீக்கிரம் கிளம்புங்க. மீனு குருவி உணவெடுத்துட்டு இங்க வந்துடும். என்னமோ ராணி, உன்னோட திட்டம் சரியா வரும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் அம்மாவோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனு, இவ்ளோ தானியங்களை நீ எங்க கொண்டு போய்கிட்டு இருக்க? மொழி மிட்டு ராணிக்காகவும் அதனோட வீட்டுல ஒரு முட்டையை இட்டிருக்கு. ஆவும் அது காலுக்காகவும் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கான். அதனாலதான் ராணிக்காகத்துக்காக நான் உணவெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டே ரெண்டு நண்பர்களும் அங்கிருந்து பறந்து போனாங்க. ராணி அக்கா, இந்தாங்க இந்த தானியத்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு வேற என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். சரி மீனு, உனக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவே இந்த தானியங்களை சாப்பிடுறேன். ஆஹா, இங்க இவ்ளோ கொய்யா பழங்கள் இருக்கு. இதுல ஒரு பழத்தை எடுத்து ராணிக்காகத்துக்கு கொண்டு போலாம். பாவம், அது வீட்டுல தனியா இருந்து தான் முட்டைகளை அடக்காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன மிட்டுக்கிளி அந்த மரத்துல இருந்து ஒரு கொய்யா கனிய பறிச்சு ராணிக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ராணி, ராணி எழுந்துரு. தூங்கிட்டியா? உனக்காக நான் கொய்யா பழம் கொண்டு வந்திருக்கேன். மிட்டு, ரொம்ப நன்றி. ஆமா, உனக்கு இந்த விஷயத்தை யாரு சொன்ன? எனக்கு மீனு தான் சொல்லுச்சு. உனக்கு என்ன வேணும்னாலும் எங்க கிட்ட கூச்சப்படாம கேளு. உனக்கு சாப்பிட வேண்டிய பொருட்களை நாங்க கொண்டு வரோம். ராணி, இந்த நேரம் நீ எந்த கவலையும் இல்லாம இருக்க வேண்டிய நேரம். நீ சந்தோஷமா இந்த பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மிட்டுக்கிளி அங்கிருந்து பறந்து போச்சு. ராணிக்காகமும் அந்த சுவையான கொய்யா கனிகளை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டுச்சு. முட்டாள் பறவைகள், இது பிளாஸ்டிக் முட்டைன்னு தெரியாம எனக்கு எவ்வளவு உணவுப் பொருட்களை தராங்க. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. மீனு குருவி தினம் தினம் ராணிக்காகத்துக்கு தேவையான உணவுகளை எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. மீனு, ராணியோட முட்டையில இருந்து குழந்தை வெளிவந்துடுச்சா? ராணிக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? இல்ல புறான்னு, ராணிக்காகத்தோட முட்டையில இருந்து இன்னும் குழந்தை வெளியே வரல. அட மீனு, என் மனைவியோட முட்டையில இருந்து 20 நாட்கள்லயே குழந்தை வெளிவந்துடுச்சு. ராணி முட்டையிட்டு 20 நாட்களுக்கு மேல ஆகும். ஏன் இன்னும் குழந்தை வெளியே வரல? ராணி அக்கா, இந்தாங்க இன்னைக்கு ஆப்பிளும் தானியமும் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் வர வழியில புறா அண்ணனை பார்த்தேன். உங்க முட்டையில இருந்து ஏன் இன்னும் குழந்தை வெளியே வரலன்னு கேட்டாரு. அதுவா மீனு, புறாக்கும் காக்காக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. புறாக்கள் இடுற முட்டையில இருந்து சீக்கிரம் குஞ்சுகள் வெளியே வந்துடும். எங்களோட முட்டையில இருந்து குழந்தை வெளிவர ரொம்ப நாட்கள் ஆகும். அப்படியே ராணி அக்கா? சரி சரி, இந்த பழங்களை சாப்பிடுங்க, நான் இப்ப கிளம்புறேன். ராணிக்காகமும் ஒரு நாளும் ஏதாச்சும் பொய்ய சொல்லி நாட்களை கடத்திக்கிட்டே இருந்துச்சு. தினம் தினம் நிறைய பறவைகள் ராணிக்காகத்துக்கு விதவிதமான சாப்பாட்டை கொடுத்தாங்க. ராணிக்காகம் எல்லா சாப்பாட்டையும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா ரொம்ப நாள் ஆகியும் ராணிக்காகத்தோட முட்டையில இருந்து குழந்தை வெளியே வராததுனால காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் ராணிக்காகத்தின் மேல சந்தேகம் வந்துச்சு. அந்த ராணிக்காகத்துக்கு மேல எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. எந்த பறவையோட முட்டையில இருந்து குழந்தை வெளிவரதுக்கும் இவ்ளோ நாட்கள் எடுத்துக்காது. நாம ராணிக்காகத்தோட முட்டைய டாக்டர் கிட்ட காட்டியே ஆகணும். ஆமா புராணு, நீங்க சரியாதான் சொல்றீங்க. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. அந்த முட்டையில இருக்கிற ரகசியத்தை நாம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் ராணிக்காகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. ராணி, உன் முட்டைய நாம டாக்டர் கிட்ட காட்டியே ஆகணும். இவ்வளவு நாளும் முட்டையில இருந்து குழந்தை வெளியே வரலனா முட்டையில நிச்சயமா ஏதோ பிரச்சனை இருக்கு.
இல்ல இல்ல, என் முட்டையில எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்ச நாட்கள் வரை காத்திருப்போம். கண்டிப்பா என் முட்டையில இருந்து குழந்தை வெளியே வரும். ராணி, நீ பயப்படாத. உன் முட்டைக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் பார்த்தா உன் முட்டையில என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிடுவாரு அப்படின்னு சொன்ன புறா ராணிக்காகத்தோட முட்டைய கையில எடுத்துச்சு. உடனே ராணிக்காகவும் வேகமா முட்டைய வாங்க முயற்சி செய்தது. உடனே முட்டை தரையில விழுந்து ரப்பர் பந்து மாதிரி மேலையும் கீழையும் தொள்ள ஆரம்பிச்சது. ஐயோ, இது பிளாஸ்டிக் முட்டை. நண்பர்களே, இது உண்மையான முட்டை கிடையாது, இது பிளாஸ்டிக் முட்டை. ராணி அக்கா, அப்போ இவ்ளோ நாளா நீங்க எங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்களா? ராணி, உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு. உன்னை நாங்க சும்மாவே விட மாட்டோம். ஐயோ, உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா? இனிமே இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராணிக்காகவும் வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. மற்ற பறவைகள் எல்லாரும் ராணிக்காகத்தை துரத்திக்கிட்டே அதனோட பின்னாடி போனாங்க. குருவியின் வாழை இலை வீடு. ஒரு சமயம் நாம்பூர் காட்டுல அரண்மனையில இருக்கிற காவலாளி ஒரு செய்தியை சொல்றதுக்காக வேகமா வந்துகிட்டு இருந்தாரு. பறவைகளே, எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்னும் 2 நாட்கள்ல நம்ம காட்டுல பெரிய மழை பெய்ய போகுது. அதனால எல்லா பறவைகளும் அவங்களோட வீட்டையும் உணவையும் தயார் நிலையில வச்சிருக்கணும். இது அரண்மனையில இருந்து வந்த எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை காவலாளி அங்கிருந்து வேறு இடத்துக்கு புறப்பட்டாரு. இதை கேட்ட மற்ற பறவைகளுக்கு ஒருவித பயம் ஏற்பட்டுச்சு. ஐயோ, பைரனண்ணே, மழைக்காலம் தொடங்குதுன்னு கேள்விப்பட்டாலே எனக்கு ஒரே பயமா இருக்கு. போன வருஷம் நம்ம காட்டுல பெரிய மழை வந்துச்சு. அதுல நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆமா மிட்டு, நீ சரியாதான் சொல்ற. ஆனா என்ன பண்றது, மழை காலத்துக்கு அப்புறம் தான் நமக்கு சுவையான வசந்த காலம் பிறக்கும். அந்த காட்டுல நிறைய பறவைகள் மரத்தாலான வீட்டை கட்டி இருந்தாங்க. ஒவ்வொரு பறவைகளோட வீட்டையும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அரண்மனையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டது. 328ங்கிற வீட்டுல மீனுங்கிற ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவி தன்னோட வீட்ல ஒரு முட்டையை இட்டிருந்துச்சு. அந்த குருவிக்கு சாராங்கிற ஒரு பொண்ணும் இருந்தா. மழை வர போகுதுமா, நம்ம வீட்டு மேற்கூரை எல்லாம் ரொம்ப மோசமா உடைஞ்சிருக்கு. மழை வந்துச்சுன்னா தண்ணி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுமா? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? சாரா, நீ கவலைப்படாதம்மா. அம்மா மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டை சரி செய்யறதுக்காக காசு சேமிச்சு வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு புறா கார்பெண்டர் கிட்ட போய் நம்ம வீட்டை சரி செய்ய சொல்றேன். அப்படியா அம்மா? அப்ப நமக்கு இனிமே எந்த பயமும் இல்ல. நம்ம மழை காலத்துல சந்தோஷமா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கலாம். அந்த சமயத்துல அந்த பக்கமா சீலோங்கிற ஒரு மோசமான கழுகு பறந்து வந்துச்சு. அது மீனுக்குருவியோட மேற்கூரை வழியா வீட்டுக்குள்ள எட்டி பார்த்துச்சு. வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குருவியும் முட்டையும் இருக்கிறத பார்த்த சீலோ கழுகு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, ஒவ்வொரு மழைக்காலத்திலயும் பறவைகள் வெளியவே வரமாட்டாங்க. மழைக்காலம் முழுவதும் நான் பட்டினியா தான் இருப்பேன். ஆனா இந்த மழைக்காலம் எனக்கு அப்படி இருக்காது. இந்த வீட்டோட நம்பர் 328. மழைக்காலத்துல எனக்கு பசி எடுக்கும் போது இந்த வீட்டுல இருக்கிற சின்ன குருவியையும் முட்டையையும் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு தனக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு சீலோ கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவியோட பக்கத்து வீட்டுல காலுக்காகத்தோட வீடு இருந்துச்சு. காலுக்காகத்தோட வீட்டின் நம்பர் 327. காலுக்காகம் தன்னோட வீட்டை சரியா பராமரிக்காததுனால அதன் வீட்டோட மேற்கூரை முழுவதுமாவே சேதமடைஞ்சிருந்துச்சு. அலு, நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னேன் இந்த மேற்கூரைய சரி செய்யணும்னு. மழைக்காலம் வேற இன்னும் 2 நாட்கள்ல ஆரம்பமாக போகுது. இப்ப என்ன பண்ண போறீங்க? ராணி, நீ கவலைப்படாத. புறா கார்பெண்டர் என்னோட நண்பன் தான். அவன்கிட்ட வீடை சரி செய்ய சொன்னா சரி செய்துடுவான். நாம அப்புறம் காசு கொடுத்துக்கலாம். அலு, இந்த முறை மட்டும் நீங்க என்ன ஏமாத்துனீங்க. நான் நிரந்தரமா என் அம்மா வீட்லயே தங்கிடுவேன். ராணி, அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது. நான் இப்பவே புறா கார்பெண்டரை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தன்னோட வீட்ல இருந்து புறா கார்பெண்டரோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஐயோ, ராணி கிட்ட வேற பொய் சொல்லிட்டு வந்துட்டனே. புறா கார்பெண்டர் நிச்சயமா காசு கொடுக்காம வேலை செய்யாது. என்கிட்டயோ சுத்தமா காசு இல்ல. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு காலுக்காகவும் ஒரு தென்னை மரத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவி புறா கார்பெண்டரோட வீட்டுக்கு வந்துச்சு. புறா கார்பெண்டர், என் வீட்டோட மேற்கூரை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க மழை காலத்துக்குள்ள என் வீட்டோட மேற்கூரையை சரி செய்யணும். சரி குருவி, கண்டிப்பா செய்யறேன்.
ஆனா முன்கூட்டியே எனக்கு காசு கொடுத்துடணும் அப்படின்னு புறா கார்பெண்டர் சொன்னதுமே மீனுக்குருவி வீட்டை சரி செய்யறதுக்கு தேவையான காசை புறா கார்பெண்டர் கிட்ட கொடுத்துச்சு. சரி குருவி, இன்னைக்கு முழுவதும் எனக்கு வேலை இருக்கு. நான் நாளைக்கு தான் உன் வீட்டோட மேற்கூரையை சரி செய்வேன். நாளைக்கு நான் மழைக்காலத்துக்கான உணவு சேமிக்க என்னோட சகோதரி காட்டுக்கு போவேன். காலையிலேயே கிளம்பிடுவேன். வரதுக்கு சாயந்தர நேரம் ஆகும். குருவி, அது பரவாயில்ல. நீ உன் வீட்டோட நம்பர் மட்டும் சொல்லிட்டு போ. நீ வாரதுக்குள்ள நான் உன் வீட்டை சரி செய்து வைக்கிறேன். அப்படின்னா சரி கார்பெண்டர், என் வீட்டோட நம்பர் 328. புறா கார்பெண்டரும் மீனுக்குருவியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட காலுக்காகத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆகா, இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மட்டும் தவற விட்டுட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகம் இரவு நேரம் வாரது வரை வெயிட் பண்ணுச்சு. ராத்திரி எல்லா பறவைகளும் தூங்கின அப்புறமா காலுக்காகம் மெதுவா தான் வீட்டோட நம்பர் பிளேட்டை எடுத்து மீனுக்குருவியோட வீட்டுக்கு வச்சது. மீனுக்குருவியோட வீட்டின் நம்பர் பிளேட்டை எடுத்து தன்னோட வீட்டுக்கு வச்சது. அப்படியே காலை நேரம் வந்துச்சு. ராணி, இன்னைக்கு புறா கார்பெண்டர் நம்ம வீட்டோட மேற்கூரைய சரி செய்ய வந்துடுவாரு. நீ உன் அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு வா. நான் மேற்கூரைய சரி செய்யற நேரம் நீ வீட்டுக்குள்ள இருக்கிறது பாதுகாப்பா இருக்காது. சரி காலு, நான் என் அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமா திரும்பி வரேன். இங்க அதுக்குள்ள மழைக்காலத்துக்கு தேவையான உணவு சேமிச்சு வச்சுக்கோங்க. சரி சரி ராணி, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போயிட்டு வா. ராணிக்காகவும் தன்னோட வீட்டுல இருந்து பறந்து தான் அம்மாவோட காட்டை நோக்கி போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே புறா கார்பெண்டர் மேற்கூரையை சரி செய்யறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாரு. 328 இதான் அந்த குருவி சொன்ன நம்பர். சரி, இப்பவே இந்த குருவியோட வீட்டுல வேலைய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்ன புறா கார்பெண்டர் வீட்டோட மேற்கூரைய சரி செய்யற வேலைய தொடங்குச்சு. ஒரு வழியா சாயந்தர நேரத்துல புறா கார்பெண்டர் மேற்கூரைய ரொம்ப சரியா செய்து முடிச்சிட்டாரு. அந்த சமயத்துல உணவு தேட போன மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. அட கடவுளே, என்ன இது? புறா கார்பெண்டர், இது என்னோட வீடு கிடையாது. ஹே குருவி, நீ சொன்ன நம்பருக்கு தான் நான் வீட்டோட மேற்கூரைய சரி செய்திருக்கேன். வேணும்னா பாரு. 328. ஆமா, இது என்னோட வீட்டு நம்பர் தான். புறா கார்பெண்டர், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இது ஏன் வீடு கிடையாது. குருவி, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. நீ கொடுத்த காசுக்கு நான் வீட்டோட மேற்கூரைய சரி செய்துட்டேன். நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன புறா கார்பெண்டர் தன்னோட டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. காலு அண்ணா, யாரோ நம்ம 2 பேரோட வீட்டின் நம்பர் பிளேட்டையும் மாத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த குழப்பம் நடந்திருக்கு. நீங்க தயவு செஞ்சு உங்க வீட்டு மேற்கூரையை சரி செய்யறதுக்கான காசை எனக்கு கொடுத்துடுறீங்களா? அதை வச்சு நான் ஏன் வீட்டோட மேற்கூரையை சரி செய்திடுவேன். என்ன குருவி சொல்ற? இந்த குழப்பத்துக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாது. என்கிட்ட இப்ப எந்த காசும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காக தன்னோட வீட்டுக்குள்ள பறந்து போயிடுச்சு. அட கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? நாளைக்கு மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். என்கிட்ட இப்ப காசும் இல்ல, வீடு கட்டுறதுக்காக நேரமும் இல்ல. நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா காட்டுல கிடைக்கிற ஒவ்வொரு பெரிய பெரிய வாழை இலையையும் ஒரு மரத்துல கொண்டு போய் வச்சது. பிறகு அந்த வாழை இலைகளை வச்சு வேகமா ஒரு சின்ன வீட்டையும் கட்டுச்சு. தான் குழந்தையையும் முட்டையையும் தான் சேமித்த உணவுப் பொருட்களையும் அந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு மீனுக்குருவி ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. அரண்மனையிலிருந்து வந்த தகவல் படி மறுநாள் காலையிலேயே காட்டுல மழைக்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. காட்டுல வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. காலுவும் ராணியும் தங்களோட வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தான் வாழை இலை வீட்டுல ரொம்ப பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்துச்சு. அம்மா அம்மா, எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இந்த வீட்ல உட்கார்ந்து மழைய பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. 2 நாட்களா மழை நிக்காம தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால குகைக்குள்ள இருந்த சீலோ கழுகுக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சது. மழைக்காலம் தொடங்கினாலே நான் பசியோட இருக்க வேண்டியதுதான். எந்த பறவைகளும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அட, அன்னைக்கு ஒரு வீட்டை பார்த்து வச்சனே, அதுல ஒரு சின்ன குழந்தையும் ஒரு முட்டையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன சீலோ கழுகு மீனுக்குருவியோட வீடு இருந்த இடத்தை நோக்கி வந்துச்சு. 328. இந்த வீட்டுலதான் அந்த சின்ன குருவியும் முட்டையும் இருந்துச்சு. மெதுவா யாருக்கும் தெரியாம ஒரு ஜன்னல் வழியா சீலோ கழுகு வீட்டுக்குள்ள வந்துச்சு. சீலோ கழுக பார்த்ததுமே அலுவும் ராவடியும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அட கழுகாரே, நீங்க என்ன எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏ காகமே,
இந்த வீட்ல ஒரு சின்ன குழந்தையும் முட்டையும் இருந்துச்சே, அது எங்க போச்சு? என்ன சொல்றீங்க கழுகாரே? அப்படி யாரும் இந்த வீட்ல இல்லையே. என்னை ஏமாத்த பாக்குறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, நான் மாமிசம் சாப்பிட்டே ஆகணும். அப்படின்னு சொன்ன சீலோ கழுகு காலுவையும் ராணியையும் கொண்டு அவங்களோட மாமிசத்தை சாப்பிட்டுச்சு. தன்னோட பசி தீர்ந்ததுமே சீலோ கழுகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. குழந்தைகளே, இந்த கதையில வர காகம் பொய் சொன்னதுனால அதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்தது பாத்தீங்களா? அதனால என்னைக்குமே பொய் சொல்லி தப்பிக்கிறத விட உண்மையை சொல்லி மாட்டிக்கிறதே சிறந்தது. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். திருமலை, பிரியா குட்டி, நசப் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். லாக்சன், நிவாஸ்ரீ, ஹாசினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சுபாஷ்னி, கவினயா, கபிலேஷ், சத்யா, சுஜி, பாண்டி, வைஷு, விக்கி, விசு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவிஷா, தாயாஷ், அஸ்வினி, சர்வேஷ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பொற்செல்வன், பிருந்தா தேவி, சுவித்ரா, பெம்பு, தூயவன், இனியவன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தீக்ஷிதா, புகழினி, அன்பு, யாஷிகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.